ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அல்லது நாம் நிர்மூலமாகாது இருக்கும்படி அவருடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானதாக இருந்தது. ஆகையினாலே இந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்கிற இந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பகுதியை தியானம் செய்து அவரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் 139 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே கடைசி 2 வசனங்கள் இப்படி அவர் சொல்லுகிறார்: தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். தாவீது தன்னுடைய அனுபவத்திலே ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது முதல் வசனத்திலிருந்தே அவர் ஆரம்பிக்கிறதே இப்படி தான் ஆரம்பிக்கிறார்: கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தருடைய சமூகத்திற்கு மறைவாய் ஒன்றுமில்லை. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. அவருக்கு மறைவாய் ஒன்றும் செய்ய முடியாது. சில வேளையில் நாம் நினைக்கலாம், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியல, இன்னாருக்கு தெரியாது, அன்னாருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நார்மலாக அறிந்திருக்கிறது என்பதை விட ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டெப்த்து ரிசர்ச் நடந்திருக்கு. இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்வையும் ஆண்டவர் ஒரு டெப்த்து ரிசர்ச் பண்ணி அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் அவர் உங்கள் மீது அன்பு அதிகமாக இருந்து உங்களோடு பேச வேண்டும் அல்லது உங்களை சீர்படுத்த வேண்டும் உங்களை என்று சொல்லி அவர் யோசித்தார் என்றால் சில நேரத்தில் வெளிப்படுத்தி பேசவும் வச்சிருவார். அப்போ எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அவர் சொல்லும்போது சாதாரணமாக சொல்லாமல் அப்படியே சொல்லிட்டு வராரு. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா, என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் உட்காருதல், என் எழுந்திருத்தல். அதனால தான் 1ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லி ஆரம்பிக்கிறார். 1ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போதே என்னென்னு தான் ஆரம்பிக்கிறாரு: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்கே சொல்கிறாரு, என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காராம்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அந்த ஆராய்ந்து அறிந்திருக்கிற அந்த விஷயத்தில் தான் தாவீது தன் அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறார்: தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்ன காரணம்? என் இருதயத்தில் உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பாரும். அந்த வேதனை ஒருவேளை என் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் இருக்கும் என்றால் அது என் ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும் அல்லது தாமதமாக்கிவிடும். தடுத்துவிடும் என்பதை விட தாமதமாக்கிவிடும். ஆகையினால கர்த்தாவே, என் இருதயத்தை நீர் என்ன செய்யும்? ஆராய்ந்து அறியும். நல்லா ஆராய்ந்து பாருங்கள். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். எத்தனை பேர் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே ஆண்டோடத்தில், ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் செல்வதற்கு முன்பு ஆண்டோடத்தில் சொல்லுங்கள்: ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் என்ன செய்து பாரும்? ஆராய்ந்து பாரும். ஒருத்தரை ஆராய்ந்து பார்க்க சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லைன்னா தான் தைரியமாக கதவை திறப்போம். நம்ம இந்தியாவில் ஃபேமஸ் ரைடு விடுறது. ரைடு வருதுன்னொடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்பட மாட்டா? எந்த எவிடன்ஸும் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உடனே கதவெல்லாம் திறந்து தயவுசெய்து வந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் உள்ளே எல்லாம் ஏதாவது விஷயம் இருக்குது, செக்கிங்கில் மாட்டிக்குங்கிற விஷயம் இருந்தால் முகத்தில் நல்லா என்ன செய்யும்? தெரியும். ஆனால் நம்ம யார் முகமும் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தப்புன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை அறிந்து வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்ன யோசிக்கிறோன்னு, இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியாது. சில நேரம் நான் யோசிக்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கலாம், நீங்கள் யோசிக்கிறத நான் தப்பாக புரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி செய்கிறாரா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நொடியில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் விஷயம் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே அதையெல்லாம் நீர், நான் என் பேசுகிறதுக்கு முன்னால் என் தாட் ப்ராசஸில் உள்ளே வந்து அப்படி இதை சொல்லலாமா இதை பேசலாமா அப்படின்னு நினைக்கும் போதே நீர் என்ன பண்ணியிருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். ஏன் தாவீது அப்படி சொல்ல வேண்டும் ஆண்டவரிடத்தில்? காரணம், அவர் 3 விதமான அனுபவத்தில் சிக்கி கொண்டார். 3 விதமான அனுபவத்தில் அவர் சிக்கி கொண்டபடியால் அந்த சிக்கி கொண்டதிலிருந்து தன்னை காப்பாற்றியும் கொண்டார். ஒரு முறை கர்த்தாவே உம்முடைய கையில் விழுவேனாக என்று விழுந்தார். அப்படி ஆண்டவர் அவரை காப்பாற்றி அவரை மன்னித்து அவரோடு இடைப்பட்ட அந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்போ தன் இருதயத்திலே ஒரு சுத்த நிறைவோடு கூட, தன் இருதயத்திலே, தன்னுடைய இருதயம் ஈசோப்பினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. 51ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தை நீர் என்ன செய்யும்? சுத்திகரியும். இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு. 3 மேஜர் மேட்டர். அந்த 3 மேட்டர்லையும் தாவீது தன் ஆண்டவரோடு ஒப்புரவாகி தன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தன் ஆண்டவரோடு இணக்கமாய் இருந்து அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன ஆவேன்? சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்படி ஒரு வெண்மை எனக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த 139ஆம் சங்கீதத்தில் எழுதப்படுகிற இந்த அனுபவத்தின் காலத்தில் அவனிடத்தில் இருந்த அந்த 3 பிரச்சனையும் தீர்ந்து விட்டது, தீர்வாகி விட்டது, மன்னிப்பு பெற்றாயிற்று. இனி அப்படி ஒரு சிந்தை தன் இருதயத்தில் இல்லை. அவன் செய்த ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்ய வைப்பதற்காக அவனோடு இருந்தவர்கள், அவனை சுற்றி இருந்தவர்கள், அவனுடைய பகைஞர்கள், அவனுக்கு எதிராக இருந்த சத்துருக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அடிக்கடி அவன் செய்யும்படி அவன் அருகில் அதை, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஏற்பாடு செய்துட்டாங்கன்னு, அதை மாதிரி இவனுக்கு எல்லா சூழ்நிலையும் வந்தது. ஆனால் அந்த நிலைமையில் எல்லாவற்றிலேயும் தாவீது தன்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. தன்னை திடப்படுத்தி கொண்டார். அந்த ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கும் தர விரும்புகிறார். இந்த வருஷத்தில் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவன் துக்கப்படுகிற விதத்தில், தேவன் ஒருவேளை ஆசீர்வதிக்க விடாதபடி நம்முடைய செயல்களே நமக்கு தடையாக இருக்கும் என்றால், இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கப்பா, என் இருதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, அதை இன்னைக்கு என்ன பண்ணிவிடுங்கன்னா, அவர் சொல்லும்போது அதைத்தான் சொல்லுகிறார், என்னை சோதித்து என் சிந்தையை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, அப்படி ஏதாவது இருந்தால் உடனே என்னை எப்படி நடத்திடுங்க. அதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தா தானே நடத்த முடியும். நீங்கள் விட்டு கொடுத்தா தான் நடத்த முடியும். சிறு குழந்தை நடக்க ஆரம்பித்திருக்கிற வேளையில் நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோன்னா, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக பார்ப்போம். ஆனால் அந்த பிள்ளைக்கு எது பிடிக்கும்? கையை விட்டுட்டு ஜாலியாக நடக்கிறதான் பிடிக்கும். அது ஒரு வயதின் அனுபவம் அது. ஆனால் இப்போ என்ன அனுபவம் இருக்கணும்னா, அவர் கையை விடாமல் பிடித்து கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து ஒத்தாசை செய்கிறவர் அவர் ஒருவரே. அவர் பலமுறை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று பக்கத்தில் வரும் பொழுது நிறைய சாட்சிகள் எழும்பி
இவர் அதை செய்திருக்கிறார், இதை செய்திருக்கிறார், இப்படி செய்திருக்கிறார், அப்படி செய்திருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி நிறையா பேர் குற்றம் சாட்ட நிற்கும்போது அந்த குற்றத்தை மீறி கர்த்தர் செய்வதற்கு அந்த இடத்துல நாம் அந்த ஒரு அணுகுமுறையில் அல்லது ஆண்டவரிடத்தில் அன்பு பாராட்டுற விதத்தில் இருந்திருந்தால் அதை மீறி கர்த்தர் செய்திருப்பார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவர் நீதியுள்ள தேவன். அவர் ஆசீர்வதிக்க வருகிற வேளையில் அநேக நேரம் நமக்கு எதிராய் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள், யார் பாஸ்டர் வைக்கிறா எனக்கு எதிரா, அது தெரிஞ்சாதான் நம்ம இந்நேரத்துக்கு நல்லா இருப்போமே. ஏன்னா நமக்கே தெரியாது, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத விதத்தில் நமக்கு எதிராய் வைக்கிற குற்றச்சாட்டுகள். அது எப்படி வந்தது? அந்த குற்றச்சாட்டுகள் நமக்கு எதிராக எப்படி வந்தது? நம்முடைய செயலினால், நடந்து கொண்டதினால், பேசினதினால், ஒவ்வொரு இடத்துல நாம் பிஹேவ் பண்ண விதத்தில் அது வந்துடுச்சு. நேரடியாக நம்மள்கிட்ட பேசிட்டா பரவாயில்ல, ஆசீர்வாதம் வரும்போது அது யார்கிட்ட கிளைமாக போகுது? ஆண்டவர்கிட்டயே போகுது. தாவீது இந்த விஷயத்தை அறிந்தபடினால தான் நீங்கள் சங்கீதத்தில் பாருங்கள், அடிக்கடி இவர் என்ன சொல்லுவார்? சத்துரு வர்றதை சொல்லுவார். சத்துரு எனக்கு எதிராக காரணம் இல்லாமல் வர்றாங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க மேற்கொள்ள முடியாமல் போனதுக்கான காரணம் என்னென்னா, தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவு தான் காரணங்கிறதையும் சொல்வார். இன்றைக்கு அந்த உறவு தான் நம்மை காப்பாற்ற போகிறது. ஹல்லேலூயா. அந்த உறவு தான் நம்மை ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்த போகிறது. ஒரு விசை எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு நிலை வந்து விட்டதே, நான் இப்படி இருந்து விட்டேனே, என்ன செய்வது? அப்படி என்று ஒன்றும் கலங்க வேண்டாம். உங்களையும் அல்லது நம்மையும் கர்த்தர் இன்றைக்கு ஈசோப்பினால் கழுவ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அவர் சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை எப்படி காப்பாற்றினாராம்? அவர் அனுபவத்தில் அவருடைய அந்த ரசனை அல்லது அந்த டேஸ்ட், ஆண்டவரை ருசித்த அந்த அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார். 13ஆம் வசனம் பாருங்க. என் தாயின் கற்பத்தில் என்னை என்ன செய்தீர்? காப்பாற்றினீர். 89ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்தில், நீர் என்னை கண்டுபிடித்தீர். நீர் என்னை என்ன செய்தீர்? கண்டுபிடித்தீர். நீர் என்னை கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணின தேவன். அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீதை என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அந்த அனுபவத்தை எல்லாம் வைத்துதான் இவர் சொல்லுகிறார், என் வாழ்வில் என் தாயின் கருவில் நான் இருக்கும்போதே நீர் கண்டீரே. 16ஆம் வசனங்களில் சொல்லார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் என்னுடைய ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு வளர்ச்சியும் உமக்கு தெரியாமல் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த முழு நிறைவில் இருக்கீங்க? என் விஷயம் எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு மீறி ஒன்றும் இல்லை, அந்த சிந்தை உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை அப்படி ஒரு சிந்தை இல்லாமல் இருக்கீங்களா? இன்றைக்கு நாம் அந்த சிந்தைக்குள்ளே வருவோம். என்னுடைய வாழ்வு, என்னுடைய நிலை, என்னுடைய வாழ்வினுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷர்களை நாம் சுலபமாய் அறியாமல் பண்ணிடலாம், அவங்க அதை கண்டுபிடிக்க முடியாதபடி பண்ணிடலாம், குடும்பத்தார் கண்டுபிடிக்க முடியாதபடி செய்து விடலாம், எதை வேணுமானாலும். ஆனால் கர்த்தருக்கு மறைவாய் ஒன்றும் செய்ய முடியாது. அவைகள் கணக்கில் இருக்கிறது. கண்ணீரும் கணக்கில் இருக்கும், நம்முடைய தப்பிதங்களும் எதில் இருக்கும்? கணக்கில் இருக்கும். அநேகம் பேர் நினைக்கிறார்கள், நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டேன், அதனால் இனிமேல் எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா தண்டனை தான் தள்ளி போகுதே ஒழிய கவுண்ட் டவுன் என்ன செய்யலை, நிப்பாட்டப்படலை. என்ன கவுண்ட் டவுன்? 1 2 3 அப்படின்னு கவுண்ட் டவுன். என்னது? என்னுடைய தப்பிதங்கள் லிஸ்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இந்த வருஷத்தின் இந்த கடைசி நொடியில் 2020
4ஆம் ஆண்டோடு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், நம்ம விட்டுருவோம். எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுருவோம், எதெல்லாம் தூக்கி போடணுமோ அதெல்லாம் தூக்கி போடுவோம். 2025ஆவது ஆண்டுக்குள் செல்லும்போது நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட எதுவும் இல்லாதபடி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பார், எனக்கு யாரை குறித்தும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, யாரை குறித்தும் எனக்கு எந்த கோபம் இல்லை, யாரை குறித்தும் எனக்கு பொறாமை இல்லை, யாரை குறித்தும் எனக்கு வேதனை இல்லை. என்னிடத்தில் வேதனை, உண்மை வேதனை உண்டாக்கும் வழி இருந்தால் கூட என்கிட்ட சொல்லிடுங்க, நான் அதை சரிப்படுத்திடுறேன். நான் சரிப்படுத்திடுறேங்கிற வார்த்தையை விட அவர் சொல்கிற வார்த்தையவே சொல்லுவோம். என்ன சொல்கிறாரு? நித்திய வழியில் என்னை நடத்தும். அவர் நான் சரிப்படுத்திடுறேங்கிற வார்த்தையை விட அவர் என்ன சொல்கிறார்? நீங்களே என்னை கூட்டு போய் எங்கே நடத்திடுங்க? நித்திய வழியில் நடத்திங்க. அவர் கூட்டு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் பின்னால் போகிற மேய்ச்சலின் ஆடுகளைப் போல அவர் பின்னால் போகணும். அப்படி போனோம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தயவாய், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், ஆகையினாலே நீங்கள் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்குமே. அந்த பகுதியை நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சபைகளுக்கு பேசினதையும் உணர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 3:8 சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்மளை தள்ள விரும்பலை, தூக்கி போட விரும்பலை. அவர் சொல்கிறார் பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கிற நிலைமை வந்துச்சு, ஆண்டவரை மறக்கிற நிலைமை வந்துச்சு, ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நிலைமை வந்துருச்சு, ஆண்டவர் முக்கியமில்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்தது. ஆண்டவர் முக்கியமில்லை, சபை முக்கியமில்லை என்று சொல்லுகிற நிலைமை வந்தாலும் கொஞ்சம் பலனோடு என்ன செஞ்சுக்கிட்டோமா? மறுதலித்தோம். அதை யார் அறிஞ்சு வச்சிருக்கா? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, அந்த கொஞ்சத்தை வச்சு ஏதோ ஒன்றை செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதுக்கே நான் என்ன வச்சிருக்கிறேன்னா திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அவர் பெரிய குற்றத்தை பெரியதாய் காண்பித்து கொண்டு வர விரும்பவில்லை, கொஞ்சம் பலனோடு செய்கிற நன்மையை பெரிதாய் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. குற்றத்தை பெருசுபடுத்தலை. அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் அடிஷ்னலாக அப்படி கொஞ்சம் சூழ்நிலை அப்படி போனாலும் என்னை நீ மறக்கவில்லை, என்னை மறுதலிக்கவில்லை, என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, என் வசனத்தை கொஞ்சம் கை கொள்ளணும்னு முயற்சி பண்ணி கொஞ்சம் கை கொள்கிற, அதுக்கு இப்போ நான் திறந்த வாசலை வச்சுருக்கேன். அதுக்கே திறந்த வாசல்னா நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோடு இணங்கி அவரோடு இசைந்து இருப்போம் என்றால் எவ்வளவு பெரிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. எப்படி பூட்டி வச்சிருந்தாலும் அவர் திறப்பார். ஆமென். எவ்வளோ பெரிய மந்திரவாதத்தில் பூட்டி இருந்தாலும் அதை திறக்க அவரால் முடியும். ஆமென். அதுக்கு அவர் ரொம்ப பெருசாக நம்மள்கிட்ட கேட்கல. அவர் கேட்கிறதெல்லாம் என் கிரியைகளை அவர் ஆராய்ந்து அறிகிறார். அந்த அறிகிற வேளையில் அது அவருக்கு என்ன செய்யக்கூடாது? வேதனை உண்டாக்கக்கூடாது. ஒருவேளை இந்த 2024ஆவது ஆண்டு அப்படி இருந்திருந்தால் தயவாய் ஒப்பு கொடுப்போம், நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அளவு மேட்ரு இல்லை, செஞ்சிருக்கனாங்கிறது தான் இப்போ விஷயம். எவ்வளவு அதிகமாய் செய்தேன் என்பதல்ல, செய்கிற பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதைத்தான் கர்த்தர் அறிய விரும்புகிறார். அவர் அதைத்தான் ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. இப்போ என்கிட்ட கொஞ்சம் இந்த வருஷத்தில் நான் கொஞ்சம் அவரை தேடுறதுல கொஞ்சம் நல்லா முன்னேறி வந்திருக்கிறேன்னா, அவர் மீது அன்பு கொடுக்கறதுல முன்னேறி வந்திருக்கிறேன்னா, அவருடைய ராஜ்யத்தின் பணியை நான் நல்லா செய்திருக்கிறேன்னா, ஆண்டவர் உணர்த்தியும் சில விஷயத்தை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் செஞ்சுருப்பேன்னா, அந்த கொஞ்சம் செஞ்சதை வச்சு தான் இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கொஞ்சத்துக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா, முழுமையாக இருந்தால் கர்த்தர் பூரண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. 9ஆம் வசனம் 13ஆம் வசனம் இதெல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன். எதை அறிந்திருக்கிறேன்? கிரியைகளை அறிந்திருக்கிறேன். தாவீது எதை சொன்னார்? தன் கிரியைகளை சொன்னார். என் இருதயத்தில் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ? தன்னுடைய சிந்தையை வைத்து சொல்லுகிறார், தன்னுடைய யோசனையை வைத்து சொல்லுகிறார். சொல்லி ஆண்டவிடத்தில், ஆண்டவரே நீர் என்னை என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். சும்மா அறிந்திருக்கல, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை எத்தனை பேர் ஆராய்ந்து அறிந்து நம்மள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னால் நமக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிடும்? நின்றும். நிறைய நேரம் கவனித்து பாருங்கள். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய நேரத்தில் யாராவது பேசுனதுனால ஸ்டாப் ஆகிடும். என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்குது. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன். அந்த நபர்களை குறித்தே எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் அவர்களோடு நட்பாகத்தான் இருக்கிறேன். அவர்கள் என்னை ஊழியத்துக்கு அழைத்தால் நான் செல்லுகிறேன். ஆனால் எனக்கு தடை செய்தவர்கள் என்று எனக்கு தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தடுத்தாலும் என்னை போஷிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வருவோம். கடைசியாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே தெளிவாக அவர் சொல்லுகிறார், நமக்கு உண்டாகிற எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அறிந்திருக்க வேண்டியது என்ன? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. நாம் எல்லாரும் எப்படி உண்டாயிருக்கோமா? தேவனால் உண்டாயிருக்கிறோம். இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ நான் என்ன செய்யணும்? என் தேவனுடையதை என்ன என்பதை அறிந்து, என் தேவன் என்னை அறிகிறார். அப்போ நான் என் தேவனுடையதை அறிந்து, அவர் என்னை அறிய வரும்போது தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வேதம் சொல்லுகிறவைகளை நீங்கள் அறிந்தால்தான் கர்த்தர் உங்களை அறியும் போது எந்த பிரச்சனை இருக்காது, எந்த குறை இருக்காது. இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதைத்தான் அது தெளிவாய் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை என்ன செய்ய வேண்டுமா? அறிந்திருக்க வேண்டும். நம் இயேசு நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து, அவர் நம்மேல் வைத்த அன்பு 4:16 சொல்லுகிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். ஆகையினாலே இந்த நேரத்தில், இந்த வருடத்தின் கடைசி தருணத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். என்ன ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஆண்டவரே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எதில் நடத்தும்? நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். தடுமாற்றங்கள் வரலாம், வருவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை நம்மளை சார்ந்தவர்கள் வந்து நிறுத்தலாம். கவலைப்படாதிருங்கள். இன்னும் கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுத்து மன்னிப்பை அளித்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். நாம் அப்படி செய்யத்தக்க ஒப்பு கொடுப்போம். அவர் நம் கரத்தை பிடித்து அவர் நித்திய வழியிலே நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தரிடத்தில் நாம் நெருங்குவோம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின்படியே ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.